ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இந்த காலத்துக்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு கோபம் அப்படின்றதே வராதுங்க. இந்த ஒரு ரகசியத்தை தெரியாதவங்க தான் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றது தான் இன்றைய வீடியோவில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு துறவி தன்னுடைய சீடர்கிட்ட வந்துட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அவருக்கு வந்துட்டு கோபம் அப்படின்றதே வராதாம். யார் எப்படி கோவப்படுத்தினாலும் அவர் கோவமே பட மாட்டாராம். அந்த ரகசியத்தை சீடன் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த ரகசியத்தை நம்ம எம்எஸ்வி சேனல் மூலிமா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிக்கடி நம்ம வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷ்னல் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஒரு சப்ஸ்கிரைபரில் தாங்க வந்துட்டு இருக்குது. அதே போல் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராவது அடிக்கடி அதிகமாக கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுங்க. நான் ஏன் கோவப்படுறேன்? இது கோவம் இல்லையே. சரி, ஓகே, கோவம்னா என்னன்றதை தெரிஞ்சுப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு துறவி இருக்காருங்க. அந்த துறவி யார் என்ன சொன்னாலும் கோபமே படமாட்டாருங்க. யாராவது அவர் முன்னாடி வந்து அவரை திட்டுறாங்க, அவரை அசிங்கப்படுத்துகிறாங்க, அவரை வந்துட்டு ஏதாவது துன்புறுத்துறாங்க, அதாவது ஏதாவது மேலே தூக்கி போடுறது, இல்லை தக்காளியை தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் துறவிக்கு கோபம் அப்படின்றதே வரவே வராதான். இந்த துறவிக்கு நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க. இவருடைய வந்துட்டு இந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு, இந்த கோபம் அப்படின்றது என்ன, இவர் எப்படி வந்துட்டு கோவப்படாமலே இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய சீடர்கள் இவர் கூட வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அதில் இவருக்கு ரொம்ப வந்துட்டு வெறுப்பேற்றுற அளவுக்கு ஒரு கோபம் அப்படின்றது வந்துட்டு பண்ணுறதுக்காக ஒருத்தர் வராருங்க. அவர் வந்துட்டு இந்த துறவியை வெறுப்பேற்றுறதா நினச்சிட்டு அவர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த சீடர்களுக்கு வந்துட்டு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது தன்னை வந்துட்டு யாரோ ஒருத்தரவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக தன்னுடைய சீடர்கள் கோவப்படுறதுனால இந்த ஒரு ரகசியத்தை அந்த ஒரு துறவி தன்னுடைய சீடர்கள் கிட்ட சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, இவர் ஒரு நாள் ஒரு வந்துட்டு தனி படகுல உட்காந்து, அதாவது இவர் எப்போவுமே சரி படகுல உட்காந்து தான் இவர் தியானம் அப்படின்றத பண்ணுவாராம். எப்போவுமே வந்துட்டு இது தொடர்ந்து இவர் எல்லா காலகட்டமுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது படகுல அமைதியாக உட்காந்து எந்த சத்தமும் இல்லாமல் இவர் வந்து தியானம் அப்படின்றத பண்ணிட்டு இருப்பாருங்களாம். இவர் தியானம் பண்ணுறத பார்த்து தான் இன்னும் நிறையா சீடர்கள் இவர்கிட்ட வந்தாங்களாம். இப்படி தியானம் அப்படின்றது இவருக்கு போய்கிட்டே இருக்குங்க. ஒரு நாள் இவர் தியானம் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒரு படகாகப்பட்டது இவரோட படகுல வந்துட்டு வேகமாக ஒரு இடி இடிக்க, இதில் வந்துட்டு துறவிக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. யாரா என்னோட படகுல வந்துட்டு இடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கோபமாக கண்ணை திறந்து ஏஞ்சி நின்று யார் யாருன்னு தேடுறாராம். அந்த படகுல போயிட்டு யாராவது இருக்காங்களா, என்ன எப்படி இப்படி ஓட்டலாம், இவ்வளோ அஜாக்கிரதையாக எப்படி என்னோட படகை வந்துட்டு நீங்கள் இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகை சுற்றி, அது கொஞ்சம் பெரிய படகு அப்படின்றதுனால அந்த படகை சுற்றி வந்துட்டு தேடுறாராம். அவர் அந்த பக்கம் போக முடியாததுனால இவரோட படகை வந்துட்டு வேகமாக துடுப்பில் அடிச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த படகை சுற்றி சுற்றி வராராம். யாராவது இருக்காங்களா, எப்படி இந்த படகு ஆள் இல்லாமல் வந்து நம்மளை இடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுற்றி சுற்றி தேடுறாராம். ஏன்னா கோவத்தில் இவர் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, தண்ணிக்குள்ளே குதிச்சு யாராவது அடியில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா, நம்ம வந்துட்டு சண்டை போடுவோம் அப்படின்றதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு அவர் ஃபுல்லாக வந்துட்டு அந்த படகு ஃபுல்லாக போய் சுற்றி தண்ணியிலே வந்துட்டு போய் பார்க்குறாராம். கடைசீட்டில் யாருமே இல்லை. ஒரே ஒரு கயிறு மட்டும் வந்துட்டு அதில் இருக்குது. அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே அவர் வந்துட்டு துறவி மேலே வராராம். மேலே வரக்குள்ள அந்த கயிறில் ஒரு முனை பார்த்திங்கன்னா நல்ல கட்டாய் வந்துட்டு இருக்கும். அதாவது ஒரு கயிறு கட்டாச்சுன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா. அப்போ வந்துட்டு இந்த துறவி தூரமாக நின்று பார்க்குறாரு. அந்த தூரத்தில் வந்துட்டு ஒருத்தர் இந்த படகுக்காக நின்றுட்டுருக்காரு. யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு துறவி என்ன செய்கிறாருன்னா நேராக வந்துட்டு அங்கே போகிறாரு. ஏன்னா அவர் தானே வந்துட்டு இதை இடிச்சிருப்பாரு, அவரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. அப்புறமேட்டுக்கு தான் அந்த படகுடைய உரிமையாளர் சொல்கிறாராம், இது என்னுடைய படகு தான், இங்கே கட்டி வச்சுருந்தேன், அந்த படகு பிஞ்சிட்டு போயிடுச்சுங்க. அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய படகு காற்று அடிக்கிறதுனால இப்படி அலசி 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 பிஞ்சிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு அந்த கப்பலுடைய உரிமையாளர், அதாவது அந்த படகுனுடைய உரிமையாளர் வந்துட்டு சொல்கிறாராம். இதை கேட்ட உடனே துறவிக்கு அப்போ தான் டக்குன்னு ஒரு வெளிச்சம் மாதிரி வந்துச்சான். அதாவது என்னன்னா தன்னுடைய மூளைக்குள்ள, அதாவது இது தேவையில்லாத கோபமாச்சு இந்த இடத்துல நமக்கு. நம்ம வந்துட்டு வெறும் படகு அது காற்றுல வந்து இடித்ததுக்காகவா இவ்வளவு கோவப்பட்டுட்டு இருக்கோம், எப்படிடா இப்படிலாம் நம்ம வந்துட்டு யோசிக்காமல் இதை விட்டோம், இவ்வளவு அமைதியாக நம்ம தியானம் பண்ணுறோம், இந்த ஒரு அறிவு கூட நமக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு துறவி அந்த இடத்துல ஒரு முடிவுன்றது எடுக்கிறாராம். தன்னை யார் கோபப்படுத்தினாலும் அவங்க இந்த வெத்து படகுக்கு சமம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மனசில் வந்துட்டு எடுத்துப்பாராம். அதனால் அவர் யார் இவரை வந்துட்டு கோபப்படுத்தினாலும் எந்த வித துன்புறுத்தினாலும் சரிங்க, அவங்க மேலே வந்துட்டு இவர் கோபமே படமாட்டாராம். இதை தான் வந்துட்டு துறவி
தன்னுடைய சீடர்களுக்கு வந்துட்டு எடுத்து சொல்கிறாரு. அதே போல் இதை கேட்ட வந்துட்டு சீடர்கள் இந்த 3 வகைப்படும் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த 3 வகை என்ன அப்படின்றத வந்துட்டு கேட்டிருக்காராம். இந்த கோபம் படுறதுனால நம்மளுடைய அறிவு பார்த்திங்கன்னா சரியான வந்துட்டு யோசிக்காதான், சரியான சிந்தித்தல் திறன் அப்படின்றது வந்துட்டு இருக்காதான். அதே போல் நம்மளுடைய உடம்பில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் எல்லாமே நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு அந்த துறவி சொன்னாராம். அதே போல் நீங்கள் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதேனும் வந்துட்டு ஒரு கெட்டது நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. கெட்டது நடந்தால் அவன் எப்போ பாரு கோவப்பட்டுட்டு தான் இருப்பான், அங்கேயும் போய் ஏதாவது பேசியிருப்பான், அதனால தான் இந்த கெட்டது அவனுக்கு நடந்திருக்கும் அப்படின்றத வந்துட்டு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்களாம். நல்லது நடந்ததுன்னா இவங்கிட்ட யார்ப்பா போகிறது, இவன் போனாலே வந்துட்டு கோவப்படுவானே, இவனை நம்பிலாம் நம்ம எப்படி வந்துட்டு போகிறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிப்பாங்களாம். இது போன்ற நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு கோபம் படுதலால் வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்மளுடைய துறவி வந்துட்டு விளக்கி சொல்கிறாரு. அங்கே இருக்க சீடர்கள் எல்லாருமே கைத்தட்டிட்டு துறவியை பார்த்து பெருமிதம் வந்துட்டு கொண்டாங்களாம். நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு உண்மையான ஒரு குருவாக நீங்கள் இருக்கீங்க, எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அன்றாட வேலைகளை பார்க்க போயிட்டாங்க. இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோபம் அப்படின்றது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை ஒரு பாலும் குழிக்குள்ளே தள்ளிவிட்டு, ஒரு கோபம் அப்படின்றது நம்ம எந்த இடத்துல கோபப்படணுமோ அந்த இடத்துல தான் கோபப்படணும். அதுக்குன்னு எல்லா இடத்துலையுமே நம்ம அமைதியாக வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் அமைதியாக வந்துடவே கூடாது. அதற்கான பதிலை சொல்லணும். கோவப்பட்டு அடிக்கிறதோ, அவங்கள வந்து பழிவாங்கிற உணர்ச்சிகளோட, பழிவாங்கிற எண்ணங்களோட வந்துட்டு அவங்கள பழிவாங்கிறதோ, அது மாதிரி செயல்பாடுகளில் வந்துட்டு ஈடுபடக்கூடாது அப்படின்றது தான் இந்த கதை நமக்கு முழுமையாக வந்துட்டு. இதனுடைய நீதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான பலசாரி யார் தெரியுமா? தன்னுடைய வலிமையால் மக்களை வந்துட்டு அடக்குபவன் கிடையாது, இல்லை தன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை அடக்குபவன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான வலிமைசாலி தன்னுடைய புத்திகளால் தான் அனைத்து விஷயங்களையுமே சாதிப்பாங்களோ தவிர தன்னுடைய பலத்தினால் சாதிக்க மாட்டாங்க அப்படின்றது தாங்க இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது அடிக்கடி கோபப்படுறது, இல்லை டென்ஷன் ஆகி வந்து ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை இழுத்துட்டு வராங்க, எங்கேயாவது விளையாட போகிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிற இடமா இருந்தாலும் சரி, அனுசரித்து இல்லாமல் சண்டை போட்டுக்கிறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது கோவக்காராக வந்துட்டு மாமாவோ, சித்தப்பாவோ, பெரியப்பாவோ, இல்லை அப்பாவோ, அண்ணனோ, அம்மாவோ, அக்காவோ, தங்கச்சியோ இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. கோபம் அப்படின்றது என்றைக்காக இருந்தாலும் நம்மளுடைய எதிரியாக தான் இருக்குமே தவிர நம்மளுடைய நண்பனாக இருக்கவே இருக்காது எந்த சூழ்நிலையிலையும். அன்பால் நிச்சயம் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம திருத்த முடியும். அதற்காக அன்பு அப்படின்றத ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அன்பு அப்படின்றது கிடைக்கும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும். நம்ம வந்துட்டு ஒரு வெங்காயத்தை வந்துட்டு முளைச்சி அதாவது மண்ணில் புதைச்சி வைக்கிறோம் அப்படின்னா அப்போ வெங்காயம் தானே முளைக்கும். அங்கே போய் என்ன கருவேப்பிலையாக முளைக்க போகுது கிடையாது இல்லைங்களா? அதனால தான் ஸோ இந்த வீடியோ மூலிமா நானும் வந்துட்டு இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நானும் இனி யாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு கோவம் அப்படின்றதே வராது. ஏன்னா கமெண்டில் நிறைய பேர் வந்துட்டு கழுவிலாம் ஊற்றுவாங்க ஒரு சிலர்லாம். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் கோவப்படுறதே கிடையாது. இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் வந்துட்டு பண்ணிவிடுங்க. எதனால் பிடிச்சது அப்படின்றத, உங்களுக்கு எத்தனை கோவக்கார ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்டில் நம்பர் மூலிமா 1 2 3 4 அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம நாளைக்கு இது போல் அட்டகாசமான சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.